ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் விஷ்ணுபிரியா, உங்கள் டேரோட் ரீடர். டுடே யூனிவர்சல் மெசேஜ் நம்ம சேனலில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பைல் 1 இந்த சேரியட். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஆசைக்கும் உங்களோட வாழ்க்கைக்காகவும் போராடிட்டு இருக்கீங்கன்னு இந்த கார்டு சொல்லுது. நெடுந்தொலைவு பயணம் இல்லாட்டி கடல் கடந்து போகிறது இந்த கார்டு வந்து குறிக்குது. ஸோ அந்த மாதிரி போனீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயத்துக்காக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கார்டு சொல்லுது. அப்புறம் இந்த கார்டு வந்துருக்கிறவங்க ஈஸியாக வந்து பிறரோட புகழ்ச்சிக்கு வந்து கொஞ்சம் வாங்குவீங்க, அதனால உங்களை கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இதனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் புகழ், வெற்றி இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. வெளி உலக அனுபவத்தினால லாபம் சம்பாதிப்பாங்க. தொழில், வேலை, முதலீடு இந்த மாதிரி பண்ணால் எதிர்காலம் நிச்சயமாக வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இவங்க பெறுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அதிகமான லாபம் தரும் அப்படின்னு இந்த கார்டு வரவங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லுது. சப்போஸ் இந்த கார்டு சூஸ் பண்ணுறவங்க தற்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒரு வெற்றியை காண போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கார்டு சொல்லுது. நெக்ஸ்ட் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து சுதந்திரமான ஃப்ரீடம் மனப்பான்மை கொண்டவங்க. எதுலையுமே ஒரு பயம் இல்லாமல் சுதந்திரமாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. நார்மலான தோற்றம் இருக்கிறவங்க, வெகுளித்தனமாக இருக்கிறவங்க. உலக அறிவை மேம்படுத்த நினைப்பாங்க. அந்த அனுபவங்களால், அதாவது உலக அனுபவங்களால் இவங்க மேன்மையடணும்னு நினச்சி அதனால நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நார்மலாகவே இந்த கார்டு வரவங்களுக்கு நல்லதை விட கெட்டது ஈஸியாக தேடி வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கார்டை சொல்லுது. பணம் வரவு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து செலவு பண்ணுவீங்க அப்படின்னும் இந்த கார்டு சொல்லுது. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். கூட்டு தொழில் வந்து பண்ணக்கூடாது, அதில் வந்து நஷ்டமாகும் சொல்லி இந்த கார்டு சொல்லுது. அடுத்து பயணம் பண்ணுவீங்க, ஆன்மீகமான பயணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கார்டு சொல்லுது. கடவுள் வந்து எந்த மாதிரி காட்ஸ் உண்டு உங்களுக்கு அனுகிரகம் அப்படின்னா ஸ்ரீ மகாகணபதி, சிவன், துர்க்கை, ஹனுமான் இந்த மாதிரி கடவுள்களை நீங்கள் அதிகமாக வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு யோகமாகவும் இருக்கும், சக்ஸஸ் ஆன லைஃபும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கார்டு சொல்லுது. நம்மளோட சேனலோட ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விபி தமிழ் டேரோட் ரீடிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. பர்சனல் ரீடிங்கும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.